Hey guys, இன்னைக்கு வீடியோல நம்ம விக்டர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரேடிங் அப்படினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணனும், கிராஃப் எப்படி போகுது அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணனும். இதன் மூலமா சம்பாதிக்கிற அப்ளிகேஷன் தான் ட்ரேடிங். நாம ட்ரேடிங் பண்றதுக்கு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனை முடிவு பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பேங்க்ல என்ன மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு தெரியல. சோ அதனால கரெக்டா ட்ரேடிங் அப்ளிகேஷனை நம்ம செலக்ட் பண்ணா மட்டும்தான் அமௌண்ட்டை வின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா லாஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ட்ரேடிங் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை போடுறீங்க ட்ரேடிங்காக அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணும்போது முதல் அமௌண்ட்டை வச்சு உங்களால எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க முடியுது அப்படின்றத பொறுத்து நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட்டா எடுத்த அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க பாருங்க. ஸோ அதை விட்டுட்டு நான் 200 ரூபாய் போட்டேன்டா, 200 ரூபாவை எடுக்கிறதுக்காக திரும்ப 400 ரூபாய் போடுறேன் அந்த மாதிரியா போனீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை எந்த ட்ரேடிங்கா இருந்தாலும் லாஸ்ட்ல தான் போய் நிற்கும். சோ உங்களால அதை பண்ண முடியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கத்துக்கிட்டு கரெக்டான முறையில நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் கிடைக்கும். அந்த மாதிரியா நம்பக்கூடிய வகையில இருக்கிற பிளே ஸ்டோர்லயே கிடைக்கிற விக்டர் ஆப்ஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ நான் எல்லா டீடைலுமே இந்த மொபைலை பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்கிரீனை சைட்ல மிரர் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போகும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில பர்மிஷன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்மிஷன் இருந்தாதான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். இந்த பர்மிஷன் எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்கு முக்கியமான பர்மிஷன்ஸா இருக்கு. சோ அடுத்து உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ பாக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சோ டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மேல பிராக்டிஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுல ரியல் அக்கௌண்ட் அது போக பிராக்டிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. சோ இங்க பிராக்டிஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. சோ இதை வச்சு தான் நீங்க கத்துக்க போறீங்க. இந்த 10,000 ரூபாய் வச்சு உங்களால வின் பண்ண முடியுதா அப்படின்றத உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாமே அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்க கத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்து அப்போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றோம். சோ இங்க அப்போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துல பார்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சார்ட் ஏறத பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலயே உங்களுக்கு எத்தனை நிமிஷம் டைமிங் கொடுக்கலாம் அப்படின்றத 1 மணி நேரத்துல இருந்து குறைஞ்சது 5 நிமிஷம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அமௌண்ட் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சோ இங்க 35 ரூபாய் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. சோ நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட யூபிஐ மூலமாவோ அல்லது கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாவோ அமௌண்ட்டை இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இங்க வந்து நான் 5 நிமிஷத்தை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 20 ரூபாய் கொடுத்து நான் வந்து அது வந்து சார்ட் வந்து அப்ல போகும் அப்படின்னு செட் பண்றேன். ஸோ இப்படி செட் பண்ண உடனே நமக்கு வந்து சார்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இடத்தை விட்டு சார்ட் கீழே வந்தது அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல நிற்கும். ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அது ஹையா போச்சு அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இந்த டைமும் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்ததோ 251. ஸோ ஒரு சில டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 201 அப்படின்ற ஆயிருச்சு. ஸோ நம்ம அடுத்து ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்தும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த டைம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹையா போயிடுச்சு. ஸோ இந்த டைம் நமக்கு மொத்தமாக கிடைச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 ரூபாய். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம போட்டதை விட அதிகம் கொண்டு வந்தாச்சு. ஒருவேளை இதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே தெரியுற ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களால உங்களோட சந்தேகத்துக்கான பதில டுட்டோரியலாவோ அல்லது சேட் பண்ணியோ அல்லது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மூலமாவோ உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து 24/7 சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ மோர் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கிற வித்ரா அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு மேல இருக்கிற உங்களோட அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம். ஸோ நம்ம 250 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட்ல வித்ரா அப்படின்றத கிளிக் பண்றோம். ஸோ நம்ம ஆட் பண்ணிருக்க கேஒய்சில ஆட் பண்ணிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா வித்ரா ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அமௌண்ட் ஆட் பண்ணுங்க. வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கோங்க. ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவும் இக்னோர் பண்ணிருங்க, இந்த அப்ளிகேஷனுமே இக்னோர் பண்ணிருங்க. ஸோ தெரியுது எனக்கு இதனோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரியும், என்னால பண்ண முடியும் அப்படின்றவங்களை தவிர யாருக்காகவும் இந்த வீடியோஸ் இல்லைங்க. ட்ரேடிங் தெரியும், எனக்கு ட்ரேடிங் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.